ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளில் என்னுடைய ஆரத்தியை தொட்டதன் விளைவாக இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழத்தான் போகுது. இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்படாத அளவுக்கு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான சந்தோஷத்தை வரவழைக்க போகிறேன். யாரையுமே உடலாலும் மனதாலும் நோகும்படி எந்த விஷயத்தையும் நீ செய்துவிடக்கூடாது என் செல்லமே. ஏன்னா இதே போலேயே காலம் முழுவதும் இருந்துவிடும்னு சொல்ல முடியாதல்லவா. எல்லா மனிதர்களிடமும் அன்பா, பொறுமையா, பாசமா, அக்கறைவா பேசு. இல்லை முடியலைன்னா பொறுமையா இருந்துவிடு. அதை விட்டுட்டு யார் மனசும் கஷ்டப்படும்படி நீ எந்த விஷயத்தையும் செஞ்சிடாத. ஓ சாயப்பா, உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சு அப்புறம் பாவத்தை உன் கணக்கில் சேர்த்து வச்சிக்க கூடாது. அதனால்தான் உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து உனக்கான நல்ல வழிகளையெல்லாம் நித்தமும் சொல்லி சொல்லி உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வர தயாராகிட்டேன். என்னதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட வேண்டுமானால் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியதாகத்தானே இருக்குது. உன் பக்கம் நியாயம் இருக்குது, நீ செஞ்சதெல்லாம் சரி, உன்னை மற்றவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ பொறுமையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீ பொறுமையாக இருந்தீன்னா உனக்காக நீ என்ன செய்யணும்னு நினச்சியோ அதை விட அதிகமாக நான் செய்வேன். ஆம் என் செல்லமே, உனக்கு யாரோ ஒருவர் கெடுதல் செஞ்சுட்டு கெட்டது நினச்சிட்டு நிம்மதியாக வாழும்படி விட்டுடுவேனா என்ன? நீ நல்லது நடக்கணும்னு முயற்சி செஞ்சும் கூட ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடக்குதுன்னா அது என்னுடைய விருப்பம்னு மனசில் நினச்சிக்கோ. ஏன்னா சில நேரங்களில் நீ எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தவறாக போகும்னு எனக்கு தெரிஞ்சா அதை நிச்சயம் நான் மாற்றி அமைப்பேன். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கைக்கான ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வருவதற்கு தயாராக நான் மாறிவிட்டேன். இனிமேலையும் நீ எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன்னை தூசி நினச்சி மதிக்காத மனிதர்களுக்கு நீ தூசியாகவே இருந்துடு. புரியலையா? கண்ணில் தூசி பட்டால் எவ்வளவு துடிச்சு போவாங்கன்னு யோசிச்சுப்பாரு. உன்னை அலட்சியமாக நினைத்தவர்கள் கண்ணில் பட்ட தூசியாக அவங்க உன்னை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்படணும். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து ஐயோ இவங்களையா நம்ம தப்பாக நினச்சோன்னு உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் வருத்தப்படும்படி உனக்கான உயர்வை நான் கொடுக்க போகிறேன். அப்படிதான் இப்போது உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக உன் சாயப்பா உனக்கு நல்லது நடக்கணும்னு தீபம் ஏற்றிட்டேன். உனக்கு உரிமை உள்ளவர்களிடம் நீ உரிமையாக கேள்வி கேட்டால் கூட நீ சண்டை போடுறன்னு தவறாகவே நினைத்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் தானே இங்கே இருக்காங்க. அப்படி நீ உரிமையோடு பேசக்கூடிய பேச்சுக்களும் சாதாரணமாக சொல்லக்கூடிய சொற்களும் கூட தப்பாக மாறுது. உன் கூட சண்டை போடுறாங்க நீ நினச்சினா அப்படிப்பட்ட மனிதர்களிடம் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லது என் செல்லமே. எப்படியும் அவங்க உனக்கு எந்த விதத்துலையும் உதவி செய்ய போகிறதில்ல, உனக்குன்னு இந்த நல்லதையும் செய்ய போகிறதில்ல. ஆனால் நீ தான் உனக்கு தோணன்னு எல்லா காலகட்டத்திலையும் உன்னை தனியாக விட்டு தானே தவிக்க விடுறாங்க. வாழ்க்கையின் சுற்றும ரகசியமே இதுதான் என் செல்லமே. நீ கஷ்ட காலத்தில் யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. உனக்கு நீதான் துணை என்பதை உணர வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை அப்படியே கற்றுக்கிட்டு அதன் வழியிலேயே நீயும் வாழ ஆரம்பி. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னா அதற்கு யார் உதவியும் உனக்கு அவசியமில்லை என் செல்லமே. உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு உறவு உன் அருகில் இருக்கும்படி நான் செய்வேன். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் உன் அருகில் இருந்துட்டாலே எந்த கெட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காது. உண்மையான அன்போடு இருக்கும் பொண்ணை நான் ஒருபோதுமே ஏமாற்ற மாட்டேன். உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்கள் ஒருபோதும் உன்னுடன் நிலைக்காது என் செல்லமே. அதே நேரத்தில் உன்னை புரிந்து கொண்ட மனிதர்களும் சரி, உன்னை புரிந்து கொண்ட உன் வாழ்க்கைக்கு சரியான விஷயமும் சரி ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது. உண்மையான உள்ளத்தை காயப்படுத்திய எந்த மனிதராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுப்பேன். நிச்சயம் நீ நிம்மதியாக வாழ்வாய்.